ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டேவை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எழுந்தவுடனே இட்லி மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், கொஞ்சம் நேரத்துக்கு புளிக்கட்டும்னு சொல்லிவிட்டு சோட்டா மாவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு காம்பினேஷனாக கார சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே காலையில் நம்ம எழுந்த உடனே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் அந்த டே நம்மளுக்கு பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில டைம் நமக்கு பேட் டேஸாகவும் இருக்கும் அது. ஆனால் அது மூலமாக நம்ம ஏதோ ஒரு லைஃப் லெசனை கற்றுப்போம். சம்டைம்ஸ் நம்ம லைஃபே ஹேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்டா நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நம்பிக்கை விடாமல் எல்லாத்தையுமே கடந்து போனால் இன்னொரு நாள் நம்மளே சிந்திச்சு பார்ப்போம், ஓகே அன்றைக்கி அந்த கஷ்டப்பட்டனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஜாலியாக இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த டே போச்சு. அதுவும் பேபின்னு பிறகு ஃபுல்லாக நம்ம அவங்கள கேர் பண்ணுறதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நமக்குன்ற டைம் தனியாக கிடைக்காது. இருந்தாலும் நான் எப்பயுமே ஆசைப்பட்ட ஒரு விஷயம், குக்கிங்னால் ரொம்பவே பிடிக்குன்றனால அதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு முடிஞ்ச அளவுக்கு விலாக் எடுக்கலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். அப்போயும் குழந்தைய சமாளிக்கிறது கஷ்டம்தான். நம்ம இருந்தாலும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்தால் தான் லைஃப்பில் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். கார சட்னிக்கு கொஞ்சமாக பூண்டும் எப்பவுமே ஆட் பண்ணுவேன். ஸோ பூண்டு உரிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க நம்ம எப்பவுமே இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. யார் என்ன நினச்சா என்ன, நம்மளுக்கு பிடிச்சது நம்ம பண்ணுறோமான்னு அதில் மட்டும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நம்ம தப்பு செஞ்சால் பயப்படலாம், என்ன 4 பேர் நினைக்கிறப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது மற்றவங்க என்ன நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணால் மட்டுமே தான் நம்ம ஹாப்பியாகவும் இருக்க முடியும், பிடிச்ச விஷயத்தையும் பண்ண முடியும். அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லிட்டனால நம்ம இனிமேல் இதை நிப்பாட்டிடலாமா, இதை கண்டினியூ பண்ணலாமான்னு இப்படி அடுத்தவங்க தாட்ஸுக்காக நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்காது. நானும் லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ பார்த்துருக்கேன். இப்போ இந்த லைஃப் நம்ம வேணாம், அவசர முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது, நம்ம இருந்தே தான் ஆகணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என் குழந்த தான். நிறைய பேர் நம்மளுக்கு பெரியவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீ உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைய பற்றி திங்க் பண்ணணும், உன்னை விட யாரும் பெட்டராக உன் குழந்தைய பார்த்துக்கணுன்னு நீ இல்லைன்னா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி கிடைச்ச ஒரு காட் கிஃப்ட்டு தான் எனக்கு என் பையன். ரொம்ப நாட்டியாக இருப்பான் இப்போ பாரு. பட் அதில் அந்த டைமில் நமக்கு டென்ஷனாக இருந்தாலையும் சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருக்கும் நம்ம குழந்தைய பார்க்கும்போது, அவங்க சிரிக்கும் போது. மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு 1.5 ஃபேஸ் தான் ஆகுது. மார்னிங் எழுந்த உடனே என்னை ஹக் பண்ணிவிட்டு என் கன்னத்து மேலே அவன் கன்னத்தை வச்சுட்டு என்னை கிஸ் பண்ணுவான். ஸோ அந்த டைம்லலாம் எவ்வளோ தான் எனக்கு பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் திங்க் பண்ணுவேன், இன்றைக்கி அம்மான்னு நம்ம ஒருத்தர் இருக்கிறனால தான் நம்ம குழந்தை இந்த மாதிரி நம்ம மேலே படுத்து தூங்குறான், இவ்வளோ ஆசையாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுவேன். ஸோ என்னோடய சன் நேம் பார்த்திங்கன்னா ஹாத்விக். அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கன்சீவ் ஆகிட்டேன். அவனும் அழகாக 1 இயர் முன்னாடியே பிறந்துட்டான். ரிலேட்டிவ்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சில பேர் பேசுகிறது நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் நம்மளை பற்றி போய் பின்னாடி எவ்வளவோ மற்றவங்க கிட்ட நெகட்டிவாகவும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சால் நம்ம டக்குன்னு அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன். ஸோ பிளைண்டாக எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணோம், எல்லோரும் நல்லதான் நம்மளுக்கு நினைப்பாங்க, நல்லா தானே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களோட வார்த்தையில் ஏமாந்து விழுந்துடக்கூடாது. சில பேரை நம்ம தள்ளி வச்சாலே நம்ம லைஃப்பில் ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி கண்டிப்பாக நமக்கு ஃபீல் ஆகும். அப்படியே தான் என்னை சுற்றி சில பேரும் இருக்காங்க. பேசுகிற வார்த்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் ஆகிடுவோம். அந்தளவுக்கு நமக்கு என்னமோ நல்லது நினைக்கிற மாதிரி ரொம்ப பேசுவாங்க அப்படியே. ஆனால் நமக்கே இன்னொரு நாளைக்கு காதில் வரும், உன்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக நினைப்பாங்க. நம்மளை தவிர்த்து யாரும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம தான் இதில் டானாக இருக்கணும், நம்மளுக்கு தான் வசதி அதிகமாக இருக்கணும், மற்றவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேமிலியில் ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் கடந்து வந்திருக்கேன்.
ஈவன் என் யூடியூப் சேனல்லாம் கூட எதுக்கு இதை நடத்திட்டு இதெல்லாம் நான் யார் பார்க்க போகிறாங்க, இது மூலமாக உனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு. உண்மையை சொல்லணுன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் மேலே ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் 1 ரூபி கூட இதுலேருந்து ஏர்ன் பண்ணலை. என்னோடய எஃபர்ட்டை நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு திருப்தியாக இருக்கா அது எனஃப் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் இந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ குக்கிங் தான் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஹாபி. பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே லவ் பண்ணுவேன் நான். அதனால் கிச்சன் எனக்கு ஒரு நாளுக்கு கிடைக்குதுனாலே அது என்னமோ எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம தான் குக் பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா, ஆல்ரெடி தெரிஞ்ச ரெசிபீஸ் பண்ணலாமா, நிறைய ரெசிபீஸ் கற்றுக்கணுன்னு ஆசை எனக்கு. பேக்கிங்லலாம் இன்னும் எனக்கு பர்ஃபெக்டாக வரல. ஸோ கிளாஸ் போய் அதெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்தா திருப்தியாக இருக்கும் நமக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும் குக்கிங்லன்னு ஆசைப்படுவேன் நான். கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு ப்ரொசீஜர் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆன பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு 2 மெம்பர்ஸ் இல்லைனா 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் சட்னி செய்கிறேன். இது கட்டியாக இருந்தாலுமே தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் நமக்கு. தண்ணி ஊற்றி கூட லைட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் எப்பவுமே நான் கட்டியாக தான் அரைப்பேன், இப்போ தண்ணி ஆட் பண்ணாமல். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் 6 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா ஆட் பண்ணணும். நான் 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஜஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா கருகுனாலே நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வரும். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்ததாக இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடணும். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு இருந்தால் நம்மளுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார சட்னி ஒரு டைம் புதினா சட்னி, கடல சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யும் போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த குவான்டிட்டியில் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த புதினாலாம் ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டாலையும் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் ஓவராக கலர் சேஞ்ச் ஆக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த கார சட்னியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணணும். அதிகமாக தக்காளி ஆட் பண்ணால் நம்மளுக்கு தக்காளி சட்னி மாதிரி இருக்கும் அது. இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதை ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அகைன் நம்ம இந்த சட்னி தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு. நான் எப்பயுமே தாளிக்கிறது கிடையாது. டேரெக்டாக அரைச்சிட்டு அப்படியே இது இட்லி தோசை கூட சர்வ் பண்ணிடுவேன். இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஹீட் பண்ணுறேன். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு குழந்தைய அதுக்குள்ளே குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் நான். அப்போ தான் குழந்தை குளிச்சுட்டு வந்த பிறகு கரெக்டாக இட்லியும் சூடாக இருக்கும். காலையில் அவனுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சம்மர் சீசனில் நம்ம ஜூஸாக போட்டு கொடுக்குறத விட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா கொடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி தண்ணி அவங்க கேட்கலனாலே நம்ம தான் அடிக்கடிக்கு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா வெயில் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி குடித்தே ஆகணும். ஸோ டாக்டர்கிட்ட போகும்போதெல்லாம் எனக்கு அந்த அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. குழந்தை வாய் திறந்து கேட்க முடியாது. ஸோ நீங்களே அடிக்கடிக்கு தண்ணி நிறையா கொடுங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க, எந்த ஒரு ஃப்ரூட்டும் கோல்டு கிடையாது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் என்னென்னா அடிக்கடிக்கு வாட்டர் மெலன்ன்றது ஈரம் தான், சாப்பிட்னால தான் கோல்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க.
இருந்தாலும் நம்ம குழந்தையாவது இப்போத்துலேருந்து எல்லாமே சாப்பிட்டு பழகணும் அப்படின்றதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு தான் பார்ப்பேன் நான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. சரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் குழந்தைக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளில உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தேன். கேமரா ஆன் பண்ணிட்டா கரெக்டாக கேமராவை தான் பார்ப்பான் அவன். அவனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் ஃபேஸை பார்த்து. திடீர்னு ஹஸ்பண்ட் இருந்துட்டு மண்டே ஆனால் எங்கள் ஊரில் சந்தை நடக்கும். ஸோ சந்தைக்கு போயிட்டு வரலாம், காய் கடைலாம் வந்திருக்கும்ல, சும்மா வா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு ஆரஞ்சு அந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஆரஞ்சு, கிரேப்ஸ், கொஞ்சம் வேர்க்கடலை, பலாப்பழம் இதெல்லாம் எனக்கு பிடிக்குன்றதுக்காக ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் ஆஃப்டர்நூன் டைம் நாங்கள் போயிருந்தனால இன்னும் எல்லா கடையும் வரல. ஈவினிங் டைம் தான் ரஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் ஒரு 4:00 ஆகிடுச்சு. ஃபில்டர் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்காக. எனக்கு எப்பவுமே ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்டன்ட் காஃபியை விட. ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு சிம்பிளி செய்யலான்னு சொல்லிட்டு சிம்பிளி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. என்னோடய சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டிலலாம் இதை தான் செஞ்சு தருவாங்க, அம்மாவும் இதை தான் செஞ்சு தருவாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு நீங்களும் இதை முக்கியமாக செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ வேர்க்கடலையை கடாயில் ஆட் பண்ணி கருக விட்டுறக்கூடாது, ஆனால் நல்லா வறுப்படணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ராகி மாவு வெறும் ராகி மட்டும் யூஸ் பண்ணாமல் கம்பு சோளம் சேர்த்து காய வச்சு அரைப்பாங்க எப்பயுமே. அதில் நம்ம சிம்பிளி செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நம்மளுக்கு ஹெல்த் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக நான் குக்கிங் காம்படிஷன் போயிருந்தப்போ கூட ஜட்ஜ் கிட்ட சொன்னேன், நான் செஃப் தீனா சார்கிட்ட இந்த மாதிரி 3 மாவு சேர்த்து அரைச்ச மாவு இது அப்படின்ட்டு. ஸோ எந்த ப்ரொப்போர்ஷனில் அரைச்சிருந்தீங்கன்னு கொஞ்சம் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சாஃப்டாக வேறு இருக்குது இந்த மாதிரி செய்யும் போது அப்படின்னு சொன்னார். இப்போ ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கேவுரு மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த தண்ணியோட ஈரப்பதம் மாவில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் பெசரி எடுத்துக்கணும் நல்லா. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் கட்டி இல்லாமல் இன்னும் நல்லா நைஸாக இருக்கும் நமக்கு மாவு. இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் விரும்பி சாப்பிட்ட கொழுக்கட்டை, உக்கு களி, சிம்லி உருண்டை, பச்சைப்பயிர் போண்டா இதெல்லாம் தான் என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ். இப்போ மாவு நல்லா அரைச்சிட்ட பிறகு க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத்தில் அதை ஆட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா வேகுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வேர்க்கடலையை நல்லா மேலே இருக்க பூக்கள்லாம் எடுத்து புடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கோர்ஸாக அரைச்சி எடுத்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிப்படும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு நான் 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வெல்லத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்ட வெல்லத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கே. வெல்லத்துக்கு பதிலாக பனங்கற்கண்டு அந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஆனால் உடம்புக்கு நல்லது. இப்போ மாவு வேக வச்சு எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வேர்க்கடலை, வேக வச்ச மாவு கொஞ்சமாக, இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம், 3த்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நேரம்லாம் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும் தான் அரைக்கிறோம் நம்ம. இப்படி சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு கூட அரைச்சிக்கோங்க, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு நமக்கு. இப்போ வேணுன்ற சைஸில் இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது ஒரு 3 to 4 டேஸ் கெடாமல் இருக்கும் நமக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லேயோ இல்லை ஆஃப்டர்நூன் டைம்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் இது. உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். 90s கிட்ஸ்க்கு நிறையவே ஸ்நாக்ஸ் ஃபேவரட்டாக இருந்திருக்கும் சின்ன வயசில். இப்போல்லாம் அதை நம்ம பார்க்க முடியல, எங்கேயோ ஒரு ஷாப் தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த டேவை இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை